நாமம் மையப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே புத்தாண்டு வாழ்த்துதலையும் சோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புது ஆண்டுக்குள் பிரவேசிக்க பரலோகத்தின் ஆண்டவர் கொடுத்த கிருபை இரக்கம் தயவுகளுக்காக சோத்திரம். கடந்த ஆண்டு முழுவதும் கண்ணின் கருமணி போல நம்மை பார்த்து காத்தார், பராமரித்தார், கூட இருந்தார், எல்லா விதங்களும் நன்மை செய்தார். வேதம் சொல்லுகிறது, இதிலும் பெரிதானவளை காண்பீர்கள். ஆமா, அல்லேலூயா. கடந்த ஆண்டுகளை விட இந்த 2025 பெரிதான காரியங்களையும் பெரிதான நன்மைகளையும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உனக்கு கொடுத்து உங்களை நடத்த கிருபை செய்வாராக. ஆமென். இப்போ உபாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல நான் வாசிக்கிறேன். நல்லா கவனிங்க. உனக்கு தயவு செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அல்ல சத்தமா அல்லேலூயா. அல்லேலூயா. அன்றவருக்கு ஸ்தோத்திரம். தேவநாமம் மகிமைப்படுவதாக. இந்த அதிகாரத்துல என்ன இருக்குன்னா, அன்றவருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின தேசத்துக்கு நீங்க போகும்போது அந்த தேசத்துல நீங்க எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் இந்த 13ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லியிருக்காங்க, சொல்லி கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்திரத்துல வைத்து சொன்ன ஒரு காரியம். ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு பிற்பாடு நீங்க போய் சேருகிற தேசத்துல எப்படியெல்லாம் இருக்கணும், இருக்கக்கூடாது என்கிறதான காரியத்தை குறித்து சொல்கிறார். அப்படி சொல்லி வரும்போது தான் கடைசியா சொல்றாருங்க, உனக்கு தயவு செய்து உனக்கு இறங்கி உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். எல்லா வசனத்தை சொல்லுங்க. உனக்கு தயவு செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். ராமன் சொல்லுங்க. லேலியா சொல்லுங்க. லேலுயா. தேவநாம அந்த வருஷத்தின் ஆசீர்வாதத்திற்காக, நன்மைக்காக, பாதுகாப்புக்காக தேவ சமூகத்துல ஏறத்தாழ செப்டம்பர் மாதமே நாங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிருவோம். புது வருடத்துக்கு ஒவ்வொரு வருடமும் புது வருடம் ஆரம்பம் ஆவதற்கு முன்னாடி செப்டம்பர் மாதமே 9வது மாதமே ஜெபிக்க ஆரம்பிப்பது. அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை தான், உனக்கு தயவு செய்து உனக்கு இறங்கி. ஆமென். அல்லேலூயா. அதே போல வருஷத்திற்காகவும் ஜெபித்து ஆண்டற்ற வார்த்தையை கேட்கிறது வழக்கம். ஆண்டவர் தீர்க்கமாய் சொன்னார், இந்த ஆண்டு மாற்றத்தின் ஆண்டு, மாற்றத்தின் ஆண்டு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நிச்சயம் பரலோகத்தின் ஆண்டவர் இந்த ஆண்டுல, இந்த வருஷத்துல எந்தெந்த காரியத்துல நீங்க மாற்றத்தை எதிர்பார்க்கிறீங்களோ அந்தந்த காரியத்துல நிச்சயம் உங்களுக்கு மாற்றத்தை கொடுத்து உங்களை விருத்தி அடைய பண்ணுவாராக. ஆமென். அல்லேலூயா. நீங்க அநேக நாட்களாக, அநேக வருடங்களாக நமக்குள்ளாக ஒரு சந்தேகம், நமக்குள்ளாக ஒரு அவிசுவாசம், என்ன இது வருஷம் வருஷம் நம்ம புது வருஷத்துக்குள்ள போறோம், இடையே வருகிறோம், இடையில சோதனை வருது, இடையில வியாதி வருது, இடையில பிரச்சனைகள் வருது, ஆபத்து வருது, விபத்து வருது, அப்படியே திரும்ப மறுபடியும் புதாண்டுக்குள்ள போயிடுறோம். புதாண்டுக்குள்ள போகும்போது தீர்மானிக்கிறோம், என்னமோ சொல்றோம், நிறைவேற்றுறோமா இல்லையா என்பது தெரியல. இப்படி சிலர் என்ன செய்யலாம், சந்தேகப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறாருங்க, ஆண்டவர் நாம் மயப்படுவதாக, நீ அத்திமரத்தின் கீழே இருக்கும்போது உன்னை கண்டேன் என்பது போல கர்த்தர் நிச்சயம் கடந்த ஆண்டுகள் முழுவதும் உங்களை கண்டார், உங்களை விசாரித்தார், உங்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்றி அமைத்தார். இந்த ஆண்டில உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அமர்ந்த தண்ணீர் அண்டையில நடத்தப்படுவீங்க. அல்லேலூயா. அமர்ந்த தண்ணீர் அண்டையில நடத்தப்படுவீங்க. அமர்ந்த தண்ணீர் நிச்சயம் உங்களுக்கு உண்டு. ஆகவே வசனத்தில் உள்ளபடி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், உனக்கு தயவு செய்து என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். எந்த ஒரு காரியத்துக்குமே தயவு தேவை. எந்த ஒரு காரியத்துக்கு என்ன தேவைங்க? தயவு தேவை. தயவு இல்லைன்னா நம்ம எந்த ஒரு காரியத்தையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. உதாரணத்துக்கு நம்ம போறோம், அவங்க நம்ம வேகமா போறோம், நம்ம சூழ்நிலை அவங்களுக்கு தெரியாது. என் அனுபவத்தில் நடந்திருக்குங்க. வேகமா போகணும், ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்தில் அங்க இருக்கணும். அப்படி போகும்போது
நிறைய அந்த பெட்ரோல் பங்கு மற்ற எங்காவது பெட்ரோல் போடுற மாதிரி பார்த்தா என்ன நடக்கும்னா, முதல்ல வாங்க சார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. முதல்ல என்ன செய்வாங்க, வாங்க. நம்ம சூழ்நிலை அங்க 10 பேர் நிற்பாங்க, ஆனா வாங்க சார் அப்படின்னு சொல்லி நம்ம வண்டிக்கு என்ன, என் வண்டிக்கு முதல்ல பெட்ரோல் போட்டு நான் போய் இது மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதில்லை. ஆண்டவருக்கு சொல்றோம். அது போல ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவஜனமே, உங்களை விரோதமாய் பகைத்தவர்கள், உங்களுக்கு விரோதமாய் இருந்தவர்களுடைய கண்கள் வந்து விசேஷித்த தயவை கர்த்தர் இந்த வருஷத்துல கட்டளிடுவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேதத்துல ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஆதியாகமத்தின் புத்தகம் 39ஆம் அதிகாரம், திருப்புங்க 39ஆம் அதிகாரத்துல 21வது வசனம். கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்புடைய நிலைமை மிக மோசமான ஒரு சூழ்நிலை. இந்த இடத்துல அவன் சின்ன வயசா இருக்கும்போது சொப்பனம் கண்டான். நட்சத்திரங்கள் அவனை வணங்குவதாகவும் அரிக்கட்டுகள் அவனை சுற்றிலும் நிமிர்ந்து நிற்பதாகவும் என்ன செய்தாங்க, கனவு கண்டு தகப்பன் உடன் புறப்படுத்த சொல்லும் போது தகப்பனும் தாயுமே வருத்தப்பட்டாங்க. நாங்கள் உன்னை வணங்குவோமா என்று சொல்லி கேட்டாங்க. அப்போ அதை கேட்ட சகோதரர்கள் யோசேப்பை பகைத்தார்களாம். யோசேப்பு என்ன செஞ்சார்களாம், பகைத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்குது. இந்த பகை நிமித்தமாக யோசேப்பு விற்கப்படுகிறான். யோசேப்பு என்ன செய்யப்படுறாங்க, விற்கப்படுகிறான். விற்கப்பட்ட அந்த சூழ்நிலை அந்நிய தேசத்தார் அவனை விலை கொடுத்து வாங்குறாங்க. 20 வெள்ளிக்காசுக்கு என்ன செய்யறாங்க, வாங்கி கொண்டு போறாங்க. வாங்கி கொண்டு போயிட்டு அங்க ராஜாவுக்கு விசாரிப்புக்காரனா இருக்கிற ஒரு தலைவனர் வீட்டில யோசேப்பு மீண்டும் என்ன செய்யப்படுறாருங்க, விற்கப்பட்டு அங்கு வளர்க்கப்படுகிறார். அங்க வளர்க்கப்படும் போது 39ஆம் அதிகாரத்திலேயே இருக்க வாசிங்களே, தேவனாம் மையப்படுவதாக 2 வாசிங்களே. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்கப்படுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து. ஆமென் சொல்லுங்க. யோசேப்பிடத்துல தயவு வைத்து. இது யாரால் உண்டானதுங்க, கர்த்தராலே உண்டானது. அவனை பகைத்தார்கள், விற்று போட்டார்கள். ஆனாலும் கர்த்தர், 1வது வசனத்துல வாசிக்கிறோம், யோசேப்பு எகிப்தில் கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலைவர்களுக்கு அதிபதியுமாகிய போர்த்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்து இஸ்மேலத்து விலைக்கு என்ன செய்தாங்க, வாங்கிட்டாங்க. அன்றைக்கு ஸ்தோத்திரம். வாங்கி அந்த வீட்டில் அவன் இருக்கிறான். அங்கு அவனுடைய கண்கள்ல தயவை கர்த்தர் கட்டளையிட்டார். ஆமென் சொல்லுங்க. தயவை கட்டளையிட்டார். காரணம் என்ன தெரியுங்களா, யோசேப்புக்குள் என்ன இருந்துச்சுங்க, தரிசனம் இருந்தது. யோசேப்புக்குள் செப்பனம் இருந்தது. அந்த செப்பனமும் தரிசனமும் யார் கொடுத்ததுங்க, கர்த்தர் கொடுத்தார். செப்பனமும் தரிசனம் யார் கொடுத்ததுங்க, கர்த்தர் கொடுத்தார். ஆனா அதற்கு மாறாக காரியங்கள் நடக்குதுங்க. அதுக்கு மாறாக காரியங்கள், கேன்ல தூக்கி போடுறாங்க, அவனை கொலை செய்ய பாக்குறாங்க. அப்புறம் என்ன செய்யறாங்க, கிணறுல தூக்கி போடுறாங்க. கிணறுல இருந்து எடுத்து விற்று போடுறாங்க. விற்று போட்ட பிறகு யோசேப்புக்கும் அந்த குடும்பத்திற்கும் சம்பந்தமே இல்லை. என்ன இல்லைங்க, சம்பந்தமே இல்லை. அப்போ அந்த வீட்டார், அந்த தகப்பன், அந்த தாய், அவனுடைய பிறந்தவர்கள் எல்லாரும் என்ன நினைத்திருப்பாங்க, இப்படி அவன் செப்பனம் என்று சொன்னானே, இப்படி அவன் தரிசனம் பார்த்து சொன்னானே, அந்த செப்பனமும் தரிசனமும் என்னவாயிற்று என்று என்ன செய்திருப்பாங்க, அவன் மேல அவனை குறித்து ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. என்ன செய்திருப்பாங்க, நம்மளை ஏமாத்த பார்த்தான், கர்த்தர் சொல்லியிருந்தா நடந்திருக்குமே, கர்த்தர் சொல்லியிருந்தா என்ன செஞ்சிருக்குமே, நடந்திருக்குமே, இது நடக்கவில்லையே என்று சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, அவன் மேல
பொறாமை கொண்டு அவங்களை என்ன செஞ்சாங்க, பகைத்தார்கள் என்று எழுதப்பட்டது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, இந்த நாளிலே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கேட்டோம், அநேகருக்கு கர்த்தர் தரிசனம் கொடுத்திருக்கிறார், அநேகருக்கு சப்பனம் கொடுத்திருக்கிறார் நம்முடைய ஆலயத்தை குறித்து. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது போல உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தனிப்பட்ட ஜீவியத்துல தீர்க்க தரிசன வார்த்தைகள் கடந்து வந்திருக்கலாம், சொப்பனங்கள் கடந்து வந்திருக்கலாம், தரிசனங்களை நீங்க பார்த்திருக்கலாம், அல்லது கர்த்தர் நேரடியாக உங்களிடத்துல பேசியிருக்கலாம். ஆனால் அதற்கும் இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம். அதற்கும் இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு என்ன இல்லாம இருக்காங்க, சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள்ல சம்பந்தம் வரும். ஆமா, அல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கை அப்படிதான் போய்விட்டதுங்க. கண்ட தரிசனத்திற்கும் சொப்பனத்திற்கும் என்ன இல்லைங்க, சம்பந்தமே இல்லை. ஆனாலும் கர்த்தர் என்ன செஞ்சாங்க, நேரம் வரும்போது, காலம் வரும்போது எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றினார். இங்கு விற்கப்பட்டான், அடிமையாக வாங்கப்பட்டான். அடிமையாக வாங்கப்பட்டவனுடைய கண்கள் இருந்து தயவை கர்த்தர் என்ன செஞ்சாருங்க, இரக்கத்தை கொடுத்தார். அல்லேலூயா. நம்ம வாசித்தோம், கர்த்தர் உனக்கு தயவு செய்து, கர்த்தர் உனக்கு என்ன செய்யறாங்க, தயவு செய்து. இப்ப பாருங்க, யோசேப்பு கர்த்தர் தயவு செய்தாரா இல்லையா, செய்தாரா இல்லையாங்க? நிச்சயம் இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வார். எது நிமித்தம்? கர்த்தர் உங்களை ரட்சித்தது நிமித்தம், கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ண நிமித்தம், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது நிமித்தம், கர்த்தருடைய தரிசனங்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க நிமித்தம், சொப்பனங்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க நிமித்தம் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வாருங்க, தயவு செய்வார். ஆமென் சொல்லுங்க. இல்லையா சொல்லுங்க. தயவு செய்வார். இந்த ஆண்டுல கர்த்தருடைய தயவை நிச்சயம் நீங்க பார்ப்பீர்கள், கண்டு கர்த்தரை துதிப்பீர்கள். இப்ப என்ன செய்யறாங்கன்றா, இங்க போத்திபாருடைய வீட்டுல அவனுக்கு என்ன கிடைச்சீங்க, அவன் தான் அடுத்த ஸ்தானத்துல இருக்கான். போத்திபாருக்கு அடுத்த ஸ்தானத்துல யோசேப்பு இருக்கான். இந்த யோசேப்பு குற்ற பிசாசு என்ன செய்யறான், தரிசனம் நிறைவேறக்கூடாது என்பதற்காக அவனுடைய மனைவியே, எஜமானுடைய மனைவி என்ன செய்யறாங்க, தவறான காரியத்திற்கு அவனை வற்புறுத்துறாங்க. அதுல அவன் இணங்காதனால பொய்யான குற்றம் சுமத்தப்பட்டவனாக சிறைச்சாலையில கொண்டு போகப்படுகிறான். எங்க கொண்டு போகப்படுறாங்க, சிறைச்சாலையில கொண்டு போகப்படுகிறான். அங்கு கர்த்தரோ யோசேப்போடு இருந்தார். அல்லேலூயா. யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து, ஆமென் சொல்லுங்க. யார் மேல கிருபை வைத்துங்க, யோசேப்பு மேல. இன்றைக்கு யோசேப்பு யாருங்க, நீங்களும் நானும் தான். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு யோசேப்பு யாருங்க, நீங்களும் நானும் தான். கர்த்தர் உங்க மேல் கிருபை வைத்து, அல்லேலூயா, கர்த்தர் உங்களோடு இருந்து உங்க மேல கிருபை வைத்து சிறைச்சாலை தன்னுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஆண்டுல உங்களுக்கு உங்கள் மேல் அதிகாரியுடைய கண்கள் இருந்து தயவையும் இரக்கத்தையும் கட்டளையிட்டு உங்களை மேன்மைப்படுத்துவார். காரணம் என்னன்னு சொல்லிட்டேங்க, ரட்சிப்பு, அபிஷேகம், இதுதான். வேற எந்த தகுதி இல்லை. யோசேப்பு மேல வருவதற்கு என்ன இல்லைங்க, அவனுக்கு என்ன இருந்துச்சு, எந்த தகுதி இல்லை. ஆனா அவனுக்குள்ள என்ன இருந்துச்சுங்க, தரிசனம் இருந்தது, அழைப்பு இருந்தது. தரிசனம் இருந்தது, அழைப்பு இருந்தது. அழைப்பு இருந்ததுனாலதான் அந்த காரியங்கள் கைகூடி வர உதவி செய்தான். அல்லேலூயா. அவன் சொன்ன பிரகாரமாகவே யோசேப்பை போய் என்ன செய்தார், சகோதரர்கள் வணங்கினார்கள், தாழ விழுந்து வணங்கினார்களாம். என்ன செய்து விழுந்தாங்களா, தாழ விழுந்து வணங்கினார்கள். யோசேப்பு பார்த்து விட்டான், இது யாருன்னு, சகோதரர் என்று கண்டு விட்டான். ஆனால் தாழ விழுந்து வணங்கின தன் சொந்த சகோதரர் என்ன செய்யலங்க, அவர் யோசேப்பை தெரியவில்லை, அறிய முடியவில்லை. ஏனால் அந்த அளவுக்கு அவனுடைய லைஃப் ஸ்டைல் மாறிவிட்டது. ஆமென் சொல்லுங்க. தரிசனம் இருந்தா, அழைப்பு இருந்தா நம்முடைய வாழ்க்கை மாறும். நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யுங்க, மாறும். யோசேப்புடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டுச்சா இல்லையா, ஏற்பட்டுச்சு. என்ன ஏற்பட்டதுங்க, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமா எங்கேயோ இருக்கான். இப்ப யோசேப்பு எங்க வந்துங்க, எங்க இருக்காங்க, அரண்மனையில இருக்கிறார். எங்க இருக்காருங்க, அரண்மனையில வந்து சகோதரர் வணங்குறாங்க. ஆனா எங்க தூக்கி போட்டாங்க, எங்க தூக்கி போட்டாங்க, குழியில தூக்கி போட்டாங்க. எவ்வளவுக்கு விற்று போட்டாங்க, ஆமா, விற்று போட்டவன், குழியிற்குள்ளாக இறக்கப்பட்டவன், சிறைச்சாலையில் காக்கப்பட்டவன் இப்ப என்ன ஆயிட்டாருங்க,
முழு எகிப்து தேசத்திற்கும் பெரிய அதிபதியாய் மாற்றப்பட்டார். இதுதான் மாற்றம். இதுதான் என்னங்க மாற்றம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை விசுவாசித்தா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருந்தா நிச்சயம் யோசேப்பை உயர்த்தினவர், யோசேப்பை மேலான ஸ்தலத்திற்கு கொண்டு போனவர் உங்களையும் என்னையும் அந்த இடத்துல கொண்டு போய் அழகு பார்க்கிறவராய் இருக்கிறார். அதுக்கு இடையில யோசேப்பு வந்தது போல இத்தனை ஆண்டுகளா வந்துருச்சு. இத்தனை ஆண்டுகளா என்ன வந்துருச்சுங்க? யோசேப்புக்கு வந்தது போல வந்துருச்சு. இந்த ஆண்டு யோசேப்பு நின்ற இடத்துல கர்த்தர் நம்மை நிற்க வைப்பார். ஆமென் சொல்லுங்க. யோசேப்பை நிற்க வைத்த ஆண்டவர் நம்முடைய தெய்வமாக இருக்கிறார். ஆகத்தான் வாசித்தோம், கர்த்தர் உனக்கு என்ன செய்யறாருங்க? தயவு செய்து. யோசேப்புக்கு என்ன செஞ்சாருங்க? தயவு செய்தார். அந்த ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. அதே போல இன்னொரு காரியத்தை சொல்லி என் வார்த்தை நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர், தேவன் நாம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யாத்திராகமத்தின் புத்தகத்தை திருப்புங்க. யாத்திராகமத்தின் புத்தகம் எகிப்து தேசத்துல சொல்லிடுறேன். எகிப்து தேசத்துல இஸ்ரவேலுக்கு இப்ப பாருங்க, யோசேப்பு கொடுத்து சொன்னா, யோசேப்பு தான் முதல்ல எங்க போனாருங்க? எகிப்துக்கு ஒருவனாக வந்தார், விற்கப்பட்டு அடிமையாக வந்தாருங்க. அவனை தொடர்ந்து முதலாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 70 பேர் வந்தார்களாம். எத்தனை பேர் வந்தாங்க? 70 பேர் வந்தார்களாம். அப்படி 70 பேர் வந்தவர்கள் இங்க என்ன சொல்லப்படுதுன்னா, அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? பெருகி விட்டார்கள். இப்படியே அவங்களை விட்டா இவர்களுக்கு நாம் என்ன செய்விடுவோம்? அடிமைகளாக போய்விடுவோமே என்று சொல்லி ஆண் பிள்ளைகள்லாம் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. ஆண் பிள்ளைகள் என்ன செய்யப்பட வேண்டும்? கொல்லப்பட வேண்டும். எப்பொழுதுங்க? குழந்தை பிறக்கும் போதே. ஆண் பிள்ளையா இருந்தா என்ன செய்யுதுங்க? குழந்தை பிறக்கும் போதே தாய் கண் முன்னே என்ன செய்யப்பட வேண்டுங்க? கொல்லப்பட வேண்டும் என்கிறதான ஒரு பெரிய கட்டளை ராஜாவினாலே உண்டாகிறது. இப்போ அந்த விவரங்கள் பெருகி விட்டார்கள். இவங்க பலசாலிகளா இருக்காங்க, எகிப்தியர்கள் ரொம்ப பலவீனங்களா இருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஜனமே பாருங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 17 வாசிக்கல 1:17. மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோட காப்பாற்றினார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண் பிள்ளைகள் என்ன செய்தார்களாம்? உயிரோடு காப்பாற்றினார்கள் என்று எழுதப்படுதுங்க. தொடர்ந்து நாம வாசிக்கும் போது 20வது வசனத்தை வாசிங்க. இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஆமா, அவர்களை கொல்லாமல் இருந்ததுனால யாருக்கு கர்த்தர் நன்மை செய்தாருங்க? மருத்துவர்களுக்கு நன்மை செய்தார். பாக்குறோம், தேவ பிள்ளைகள், தேவ ஜனமே, ராஜாவுடைய கட்டளை என்னங்க? பிறக்கும் போதே ஆண் பிள்ளைகள் என்ன செய்யப்பட வேண்டுங்க? கொல்லப்பட வேண்டும் என்கிற பிரதானமான கட்டளை. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த கவர்மெண்ட்ல வேலை செய்யற அந்த நர்ஸ் என்ன செய்யறாங்கன்னா, ஆண் பிள்ளைகள் என்ன செஞ்சாங்களா? உயிரோட காப்பாற்றினார்கள். அந்த ஆண் பிள்ளைகளுக்கு அந்த மருத்துவ அந்த நர்ஸுடைய கண்களை கர்த்தர் தயவை கட்டளையிட்டார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் என்னத்தை கட்டளையிட்டாருங்க? தயவை கட்டளையிட்டார். தயவை கட்டளையிட்டதுனால கர்த்தர் என்ன செஞ்சாராம்? அவர்களுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் மிகுதி பெருகி மிகுதியும் வளர்த்து போனார்கள். மருத்துவர்கள் தேவனுக்கு பயந்ததினாலே அவருடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். ஆண் பிள்ளைகளை உயிரோட காப்பாற்ற அவங்க கண்களை தயவு கிடைத்தபடினால கர்த்தர் அவங்களுடைய குடும்பங்கள் என்ன செய்தாருங்க? தலைக்கும்படி செய்தார். இல்லையா சொல்லுங்க. கர்த்தர் என்ன மாதிரி செய்தாருங்க? தலைக்கும்படி செய்தார். இந்த தேவன் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உனக்கு தயவு செய்து என்று பார்க்கிறோம். யோசேப்புக்கு தயவு செய்து என்ன செஞ்சாருங்க? அவனை அந்த எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாய் மாற்றினார். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல வந்து நிறுத்தினார். ஆனா அதுக்கு முன்னாடி பல உபத்திரம், பல நெருக்கம், பல இடர்பாடுகள், அவன் கண்ட தரிசனத்திற்கும் சப்பனத்திற்கும் சம்பந்தமே இல்லாதது போல இருந்தது. ஆனால் அதை கடந்து வர யோசேப்பை பலப்படுத்தினார். கடந்த ஆண்டுகள்ல, கடந்த மாதங்களில
உங்களுக்கு இருந்த அந்த அழைப்புக்கு விரோதமா, உங்க தரிசனங்களுக்கு விரோதமா, உங்க தீர்க்க தரிசன விரோதமாக நீங்க நசுக்கப்பட்டிருக்கலாம், ஒடுக்கப்பட்டிருக்கலாம். இந்த ஆண்டுல கர்த்தர் உனக்கு தயவு செய்து உன்னை உன் ஸ்தானத்தில் நிறுத்த போகிறார். யோசேப்பை தன் ஸ்தானத்தில் நிறுத்தினது போல கர்த்தர் உங்களை உங்களுடைய ஸ்தானத்திலே இந்த ஆண்டில நிறுத்தி அழகு பார்க்க போகிறார். அதே போல தேவ பிள்ளை, தேவ ஜனமே பாருங்க, எல்லா பெரிய கட்டளை ஜனங்கள் எல்லாரும் பயந்து போய் என்ன செய்யறாங்க, பிரசவிக்கப்படுவதற்கே வேதனைப்படுறாங்க. பிரசவிக்கப்படுறதுக்கு என்ன செய்யறாங்க, வேதனைப்படுறாங்க. அப்ப அந்த ஒரு நேரத்துல கர்த்தர் யாருடைய கண்களை தயவை கட்டளையிட்டாங்க, மருத்துவ கண்களை தயவை கட்டளையிட்டார். அல்லேலூயா. அதனால குடும்பங்கள் தலைத்தது. இந்த தயவு யாருக்காக உண்டா இருந்தது தெரியுங்களா? மோசைக்காக கர்த்தர் ஏற்படுத்தினார். இந்த தயவு யாருக்காக உண்டு பண்ணாருங்க? மோசைக்காக. மோசேங்கிற இரட்சகன் பிறக்க வேண்டும், அவன் தன்னுடைய ஜனங்களை மீட்க வேண்டும் என்பது யாருடைய திட்டங்க? தேவனுடைய திட்டம். அந்த திட்டத்திற்காக கர்த்தர் என்ன செஞ்சாருங்க, அந்த தயவை, சாதாரண நர்சுடைய கண்களை இரக்கத்தை கட்டளையிட்டு, தயவை கட்டளையிட்டு காப்பாற்றப்பட்டார். அல்லேலூயா. அதுல காப்பாற்றப்பட்ட ஒரு குழந்தை தான் யாருங்க? மோசே. ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மளாம் யாருங்க? காப்பாற்றப்பட்டவர்கள். நம்மளாம் யாருங்க? உலகத்துல பல சோதனைகள், பல பாடுகள், பல நெருக்கங்கள், பல விதமான உபத்திரங்கள். எதற்காக காப்பாற்றப்பட்டோம்? ஒரு கூட்ட ஜனங்களை மீட்கும்படியாக, ஒரு கூட்ட ஜனங்களை விடுவிக்கும்படியாக, ஒரு கூட்ட ஜனங்களை ஆதாயமாக்கும்படியாக, கிறிஸ்துவுக்கு சாட்சியா நிற்கும்படியாக. அந்த மோசையை பார்த்து சொன்னார், நம்மோட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அதே போல ஒரு இரட்சகனோட கர்த்தர் இருந்து செய்த காரியத்தை போல இன்றைக்கு நமக்கு உலகத்தில் இருக்கும் போது, ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி, சபைக்குள் வராதுக்கு முன்னாடி, அடைக்கலப்பட்டது குறித்து நம்ம பார்த்தோம். அடைக்கலப்பட்டதற்குள் வராதுக்கு முன்னாடி பல விதத்துல நம்ம என்ன செய்யப்பட்டோம்? சிதறடிக்கப்பட்டோம். பிசாசு எப்படியாவது விழுங்கி விடான்னு பார்த்தான். கர்த்தர் கிருபையாக, இரக்கமாக, தயவு செய்து இன்னைக்கு சபை என்கிற அடைக்கல பட்டணத்துக்குள்ளாக நம்ம இருக்கிறபடினால நமக்கு ஒரு மீட்பு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த மீட்பு நம்மோட நின்று விடாம, கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசே தொடர்ந்து மீட்பனாக வெளிப்பட்டது போல இந்த ஆண்டுல நம்மை கொண்டு அநேகரை ரட்சிக்க விரும்புகிறார். அதற்காகத்தான் கர்த்தர் தயவை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு என்ன செய்திருக்காருங்க? தயவு செய்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, இப்போ அன்று நாம் மைப்படுவதாக எஸ்தர் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைத்தது. யாருடைய கண்கள் தயவு கிடைத்ததுங்க? ராஜாவுடைய. ஏன் தயவு கிடைத்தது? யூதர்கள் காக்கப்படும்படி. யார் காக்கப்படும்படிங்க? அழிவுக்கு நியமிக்கப்பட்டவர்கள். யாருக்கு நியமிக்கப்பட்டவர்கள்? யாருங்க? யூதர்கள் அழிவுக்கு நியமிக்கப்பட்டாச்சு. ராஜா அதிகாரம் பிறந்துருச்சு. அந்த ஒரு இடத்துல நான் செத்தாலும் சாகுறேன் என்று சொல்லி கொள்ளும் மண்டபத்துல போய் நிற்கும் போது அங்கு ராஜாவுடைய கண்கள் என்ன கிடைச்சிச்சுங்க? தயவு கிடைத்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த ஆண்டவர் அன்றைக்கு அந்த ராஜாவுடைய கண்களை எஸ்தருக்கு தயவு கிடைத்ததுனால நடந்தது என்ன தெரியுங்களா? யூத குலம் காப்பாற்றப்பட்டது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. இந்த வருஷத்துல உங்க காரியம் இயேசுவின் நாமத்தினால நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மாறுதலாய் முடியும். ஆமென் சொல்லுங்க. என்னவா முடியுங்க? மாறுதலாய் முடியும். அப்போ ஏன் மாறுதலாய் முடியும்னா என்ன கிடைச்சிருக்கு? நமக்கு தயவு கிடைத்திருக்கு. என்ன கிடைச்சிருக்குங்க? தயவு கிடைத்திருக்கு. தயவு கிடைச்சதுனால இந்த வருஷத்துல அருள்நாதர் இயேசு நமக்கு நம்முடைய காரியங்கள், நம்முடைய ஜீவியத்துல ஒரு காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் மாற்ற போகிறார். காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆகவே மாற்றத்தின் ஆண்டுல நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். நிச்சயமாய் ஆண்டுடைய தயவு கிடைக்குமானால், ஆண்டுடைய இரக்கம் கிடைக்குமானால் நிச்சயம் மாற்றம் உண்டாகும். என்ன உண்டாகுங்க? மாற்றம் உண்டாகும். இப்போ மோசே காப்பாற்றப்பட்டதுனால யாருடைய எகிப்தியருடைய ஜனங்களுக்கு என்ன உண்டாச்சுங்க? மாற்றம் உண்டாயிடுச்சு. எதுல இருந்து மாற்றம் வந்துச்சு?
அடிமைத்தனத்திலிருந்து. எதுல இருந்துங்க? அடிமைத்தனத்திலிருந்து. சாப்பிட நேரம் இல்ல, தண்ணி குடிக்க நேரம் இல்ல, உட்கார நேரம் இல்ல, மனைவி பிள்ளைகளோட பேச நேரம் இல்ல. அல்லேலூயா. எப்பொழுது என்ன செய்றாங்க? வேலை செய்து கொண்டிருக்காங்க. இன்னும் ஜனங்கள் பெருகிறதுனால வேலை என்ன செய்றாங்க? கடுமைப்படுத்துறாங்க. கடுமையாக்கி என்ன செய்றாங்க? வேலையை வாங்கி கொண்டிருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலை கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ரட்சகன் மோசேயை கர்த்தர் எழும்ப பண்ணினார். அவன் எழும்ப கூடாதபடிக்கு பிசாசு என்ன செஞ்சான்? தடை செய்தான். ஆனால் சாதாரண நர்சுடைய கண்களே தயவை கட்டளையிட்டு தேவன் வெளிப்பட்டார். ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. அதே போல இன்றைக்கு இந்த ஆண்டுல கர்த்தர் உங்களுக்கு சாதாரணமான மனிதனுடைய கண்களை தயவை இரக்கத்தை கட்டளையிட்டு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா. உங்க மூலமாக அநேகருக்கு உங்களுக்கு மாற்றம், உங்க மூலமாக அநேகருக்கு மாற்றத்தை கர்த்தர் இந்த ஆண்டில் என்ன செய்ய போறாங்க? செய்து உங்க தலையை நிமிர போக பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவநாமம் மகிமைப்படுவதாக. அடுத்து என்ன சொல்லப்படுதுன்னா, உனக்கு தயவு செய்து உனக்கு இறங்கி. ஆமென். அல்லேலூயா. பர்த்திமேயு கூட கூப்பிடுறான், தாவீது குமாரனே இறங்கும். நான் கூப்பிடுறாங்க, இறங்கும். அல்லேலூயா. இங்க என்ன சொல்லப்படுங்க? உனக்கு இறங்கி. மேக்ஸ் அதாவது இரக்கம். என்னங்க? இரக்கம். இயேசு கிறிஸ்து இடத்துல திரளான இரக்கங்கள் உண்டு. அவர் திரளான ஜனங்களை கண்டு என்ன செஞ்சார்னா மனதுருகி, அதுதான் இரக்கம். என்ன செய்தாங்க? மனதுருகிறார். இயேசு யாருங்க? மனதுருகி இறங்குகிறவர். நம்முடைய ஆண்டவர் இரக்கங்களின் தேவன். வசனம் சொல்லுது, 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வார். எத்தனை தலைமுறை மட்டுங்க? 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ நம்முடைய ஆண்டவர் இரக்கங்களின் தகப்பன். நம்முடைய ஆண்டவர் யாருங்க? இரக்கங்களில். அவரை நோக்கி கூப்பிட்டா போதும், அவரிடத்துல நம்ம கிட்டி சேர்ந்தா போதும், அவர் இறங்கிடுவார். அவர் என்ன செஞ்சிருவாருங்க? இறங்கிடுவார். இறங்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறவருங்க. இப்போ புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது அந்த அவரிடத்துல அற்புதத்தை பெற வந்தவர்கள்லாம் என்ன சொல்லி கூப்பிடுறாங்க? தாவீது குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு உதவி செய்யும், எனக்கு தயவு செய்யும் என்றுதான் இயேசு என்ன செய்தாங்க? கூப்பிட்டாங்க. அப்படி கூப்பிட்ட ஒருவரையும் கர்த்தர் வெறுமையாய் அனுப்பினதில்லை. ஆமென் சொல்லுங்க. அப்படி கூப்பிட்ட ஒருவரையும் கர்த்தர் என்ன செஞ்சதில்லைங்க? வெறுமையாய் அனுப்பினதில்லை. நீங்க இயேசுவை இந்த வருஷத்தில் அதிகமாய் கூப்பிட கூப்பிட நீங்க வெறுமையாகவே திரும்புவதே இல்லை. அல்லேலூயா. என்ன செய்வது? வெறுமையாக போவது இல்லை. ஆகவே தேவ பிள்ளைகள, தேவ ஜனமே, இந்த ஆண்டில உங்களுக்கு அந்த கிருபையை, அந்த இரக்கத்தை ஆண்டவர் கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். பக்கத்துல கரம் பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார், கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வார். சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. உங்களை உங்க ஸ்தானத்தில் நிறுத்துவார். சொல்லுங்க. ஆமா. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ஸ்தானம் இருக்கு. ஆமா. அது அபிஷேகத்தினால, அது தரிசனத்தினால, கர்த்தர் ரத்தம் சிந்தனால அந்த ஸ்தானம் யாரால் உண்டானதுன்னா கர்த்தரால் உண்டான ஸ்தானம். அந்த ஸ்தானத்தை பெறக்கூடாதபடிக்கு பிசாசு தொடர்ந்து போராடுவான். இந்த வருஷத்தை அவன் தோற்று போய் விட்டான். ஆமென். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு தயவு செய்து உனக்கு இறங்குவார். யாருக்கு இறங்கினார்? கர்த்தர் யோசேப்புக்கு இறங்கினார், மோசேக்கு இறங்கினார், அப்புறம் எஸ்தருக்கு இறங்கினார். இயேசுவே தாவீது குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்ட பர்த்திமேயு குருடனுக்கு கர்த்தர் இறங்கினார். அவங்களுக்கு இறங்கின ஆண்டவர் உங்களுக்கு இந்த ஆண்டில இரக்கத்தை தர போதுமான நல்ல ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் ஒரு நிமிஷம் எல்லாம் எழுந்து நிற்போம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாம் எழுந்து நின்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா.